ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் இதில் இது வந்து சேனலில் கட் பண்ணாமல் போடுங்க. ஒன்றும் இல்லை, இந்த தனுஷ், சிவகார்த்திகேயன், ரஜினி ஆடியோ இருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக நன்னு ரைனாக பார்த்துன்னு இருப்பீங்க. ஒரு ஆடியோ இருந்துச்சா நம்ம விஜய் வந்து ஆடியோ இருந்துச்சு வந்து நடக்கலை. இப்போ லாஸ்ட்டு படம்னால ஆடியோ இருந்துச்சு. அதனால அனிருத் வந்து அதில் இப்போ ரஜினிக்கெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ், ரஜினி தனுஷுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபார்மன்ஸ் வந்து லைவாக வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதனால விஜய்க்கு கடைசி படத்தினால இந்த விஜய் அரசியல் விட்டு போனாலும் அது தனிப்பட்ட அரசியல் விட்டு போனாலும் லாஸ்ட் படத்துக்காக அனிருத் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அனிருத் ஃபேனா விஜய் ஃபேனா ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். இது நீங்க கட் பண்ணாம போடுங்க சேனல்ல. ஏதோ இந்த தனுஷ் ஆடியோ லான்ச்ல வந்து மீரா வந்து விஜய் பத்தி பேசுறதுலாம் நினைக்காதீங்க. இது லாஸ்ட் படத்தினால அனிருத் வந்து எல்லாருக்கும் பண்ணாரு, சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் பண்ணாரு, கூலி படம் ஆடியோ லான்ச்லாம் நல்லா பயணம் பண்ணாரு. நம்ம லியோ படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர் அனிருத். அவர் வந்து பண்ணல லியோ படத்துக்கும். அதனால ஜனநாயக படத்துக்கு லாஸ்ட் போடுறதுனால லாஸ்ட் படம் விஜய் கிரேரு லாஸ்ட் போடுறதுனால அனிருத்துக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிக்குது. அந்த வாய்ப்பு வந்து நல்லா இது மாதிரி கொஞ்சம் ஆடியோ லான்ச் செஞ்சு போனால் ஃபேன்ஸாக நாங்கள் சந்தோஷப்படுவோம். விஜய் 1000 தான் இப்போ ரோட்டில் கட்சி மீட்டிங் அது 1000 பார்த்தாலும் விஜய் வந்து பழைய விஜயவா வந்து ஆடியோ லான்ச்சில் அந்த குட்டி ஸ்டோரி அதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அனிருத் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரிக்வெஸ்டாக தலைமை ரசிகராக நன்றி.